நண்பர்களே, ஒருவருடைய திறமையை சோதிப்பதற்கு பல்வேறு முறைகள் இருக்கிறது. அதில் ஒரு முறை மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஒருத்தர் பேசுகிறதுங்கிறது ஏன்னா இயல்பாக நான் இதுக்கு முன்னாடி செஷனில் பேசியிருக்கணும். காலம் நகர்த்தி கொண்டு வந்து இப்படியான ஒரு சூழலில் நிறுத்தி இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் ஒரு பரிசு அறிவித்து தூங்காமல் இருந்து கேட்டிங்கன்னா மணப்பாறை முறுக்கும் பால்கோவாவும் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஜெயந்தன் ஐயா அதுக்கு ஒரு தடை போட்டுருவார். குறுக்க மடப்பயலில் இலக்கிய நிகழ்ச்சின்னா அதெல்லாம் செலவு இல்லாமல் நடத்தணும். நீ பாட்டில் பரிசெல்லாம் அறிவிச்சேன்னா அடுத்து எப்படி நிகழ்ச்சியை நடத்த முடியும், நீ எப்படி அடுத்து பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார். அதனால் நேரடியாகவே என்னுடைய உரையை நீங்கள் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நேரடியாகவே நான் எனது உரைக்கு வருகின்றேன். ஜெயந்தன் ஐயா அனுமதிச்சாருன்னா கனவுல சொல்லுவார் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அப்போ கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். நான் ஜெயந்தன் ஐயாவை எனக்கு அறிமுகமான காலகட்டத்திலிருந்து அவருடைய இதழியல் கோட்பாடுகள் குறித்து என்னுடைய புரிதலை இந்த அரங்கத்தில் முன்வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். ஒரு விடுமுறை நாளில் மதிய வேளையில் இவ்வளவு பேர் இருப்பதே நான் ஆகப்பெரும் சாதனையாக கருதுகிறேன். அதனால் அத்தனை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகின்றேன். ஐயா ஜெயந்தன் அவர்கள் 2007 காலகட்டத்திலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை மணப்பாறையில் வாழ்ந்தார்கள். அப்போது அவர் தன்னுடைய கருத்துக்களை இளைய தலைமுறையிடம் விதைப்பதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்தார்கள். அதில் ஒரு பகுதி சிந்தனை கூடல் என்ற அமைப்பை தோற்றுவித்து ஒரு 60 பேர் 70 பேருக்கு அஞ்சல் அட்டையில் தகவல் அனுப்புவார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு குறைந்தது 40 பேர் 50 பேர் வருவார்கள். ஒரு விவாத அரங்கமாக அந்த நிகழ்வு நடக்கும். மிக குறைந்த செலவில் ஒரு நிறைவான நிகழ்ச்சியை நடத்துவது என்பதை ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தேநீரோடு அந்த நிகழ்வு முடிவு பெறும். இன்றைக்கு ஊடகங்களில் விவாதங்கள் என்ற பெயரில் நடக்கின்ற கூத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது இப்படி தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து கொண்டு எந்த பொது அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய குரலை உயர்த்து பேசுவது மட்டுமே திறமை என்று கருதி கொண்டு பேசுபவர்களெல்லாம் ஐயா ஜெயந்தன் அவர்களுடைய சிந்தனை கூடல் விவாதத்தை ஒரு முறை பார்த்திருந்திருப்பார்களானால் அவையெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டிற்கு ஊடகங்களில் ஒரு பொற்காலமாக அமைந்திருக்கும். அப்படியான ஒரு சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி காட்டினார்கள். விவாதம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தோடு ஒரு வரையறையோடு அந்த நிகழ்வுகளை நடத்தி காட்டினார்கள். அதில் ஒரே ஒரு தலைப்பில் நடைபெற்ற விவாதத்தை நான் குறிப்பிட்டு இந்த இதழியல் கோட்பாடுகளை அதன் வாயிலாக நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்பதையும் நான் விளக்க முற்படுகிறேன். தமிழ்நாட்டின் தீராத சிக்கலாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு சிக்கல் குறித்து ஒரு விவாதத்திற்கு ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த விவாதம் ஒரு நாள் விவாதம் என்று திட்டமிட்டிருந்தாலும் கூட 2 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 வாரங்கள் அந்த முல்லை பெரியாறு சிக்கல் குறித்த விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்காக முல்லை பெரியாறு அணையினுடைய கண்காணிப்பாளராக இருந்த 20 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்த சுந்தர்ராஜன் என்பவர் அழைக்கப்பட்டிருந்தார்.
நமக்கெல்லாம் அந்த அணையின் உயரத்தை அரசு, கேரள அரசு உயர்த்துவதற்கு, நீர்மட்டத்தினுடைய தேக்குவதற்கான அளவை உயர்த்துவதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த அணை குறித்து ஒரு எதிர்மறையான கருத்தை அந்த அரசாங்கம் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது என்ற செய்தி தான் தெரியும். ஆனால் அந்த செய்தி எப்படி உருவாக்கப்பட்டது, கேரள மக்களுடைய மனங்களில் அது எப்படி நச்சாக விதைக்கப்பட்டது, அதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு செய்தியாளர் என்ற புரிதலை அந்த 2 நாள் விவாதத்தில் நான் தெரிந்து கொண்டேன். 1979ஆம் ஆண்டு குஜராத்தில் மோர்பி என்ற மாவட்டத்தில் மஜிச்சு என்ற அணைக்கட்டு ஒரு பெரும் மழையில் 2000 சதுர கிலோமீட்டரில் பரப்பளவில் உள்ள அந்த அணைக்கட்டு பெரும் மழையில் உடைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள். அதுதான் செய்தி. அந்த அணை மண்ணால் கட்டப்பட்ட அணை. குஜராத்தில் மோர்பி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த பேரழிவு சம்பவம் என்பது ஒரு மண்ணால் கட்டப்பட்ட அணை பெரும் மழையால் அடித்து செல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து கேரளாவில் உள்ள மலையாள மனோரமா செய்தித்தாளில் அந்த செய்தியாளர் அனதர் மோர்பி இன் கேரளா என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு செய்தியாளன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் அது எந்த அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாரை கேள்விக்குறியாக்குகின்ற அளவிற்கு ஒரு செய்தியை கட்டமைத்து அது எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது என்பது அந்த செய்தியின் வாயிலாக ஒரு இதழ் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இதழாளன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்குள்ள பொறுப்புணர்ச்சி என்ன, ஒரு கான்கிரீட்டால் கட்டப்பட்ட அணையை ஒரு மண்ணால் கட்டப்பட்ட அணையுடன் ஒப்பிட்டு எழுதியது எவ்வளவு பெரிய மோசடியான செயல் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு 2 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தின் முடிவில் நான் ஒரு கட்டுரையை ஐயா அவர்களிடம் எழுதி 800 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரையை ஒரு செய்தியின் விளைவு என்ற தலைப்பில் எழுதி அவரிடம் கொடுத்தேன். அவர் சபாஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று பாராட்டினார்கள். அந்த கட்டுரை அன்றைக்கு நாளிதழாக வெளிவந்து கொண்டிருந்தக்கூடிய ஜனசக்தி நாளிதழில் பிரசுரமானது. பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இப்படி ஒரு செய்தியை எங்கள் கவனத்திற்கு வரவில்லை, இப்படியான ஒரு செய்தியை மையப்படுத்திய இதை வெளிக்கொணர்ந்த அந்த கட்டுரையாளருக்கு எங்களுக்கான பாராட்டுக்களை தெரிவியுங்கள் என்று அப்போது அந்த பக்கத்தினுடைய ஜனசக்தி நாளிதழ் பக்கத்தின் ஆசிரியராக இருந்த ஐயா ஜீவபாரதி அவர்களுக்கு தொலைபேசியில் சொன்னார்கள். நம்முடைய கௌதம் சார் வந்திருக்கிறாரு, அவருடைய தந்தையாரும் அந்த செய்தி குறித்து நீண்ட நேரம் தொலைபேசியில் என்னிடம் பேசினார்கள். இப்படி ஒரு செய்தி, ஒரு இதழ் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் வாயிலாக இப்படித்தான் நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஐயா அவர்கள் கோடு என்ற ஒரு சிற்றிதழை நடத்தி இருக்கிறார்கள். வெகுஜன மக்களினுடைய பார்வையில் படக்கூடிய வெகுஜன இதழ்களில் எழுதிய ஐயா அவர்கள் ஒரு சிற்றிதழை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து கோடு என்ற இதழை தொடங்குகின்றார்கள். அந்த இதழ் ஒரு 8 இதழ்கள் என்னுடைய பார்வைக்கு கிடைத்தது. அந்த ஒரு இதழினுடைய கோட்பாடு என்பது அந்த இதழை நடத்தக்கூடிய ஆசிரியனுடைய கொள்கை, அந்த இதழில் பங்களிப்பு செய்வர்களுடைய தரம், அந்த இதழ் பேசக்கூடிய செய்தி, பொருண்மை, இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நாம் வரையறை செய்ய முடியும். அந்த வகையில் 8 இதழ்களை கொண்டு வந்த நம்முடைய ஜெயந்தன் ஐயா அவர்கள் அந்த இதழின் முழக்கமாக ஒரு வார்த்தை, 4 வார்த்தை தான் குறிப்பிடுகிறார். நியாயம், அதுவே எமது நிலைப்பாடு. அந்த இதழுடைய கோட்பாடாக அவர் அறிவித்தது நியாயம்,
அதுவே எமது நிலைப்பாடு. நண்பர்களே, நீதி வேறு, நியாயம் வேறு. அதிகார வர்க்கம் வரையறுக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டு வழங்கப்படுவது நீதி. தனக்கான மக்களை எந்த வரையறைக்குள் வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன சலுகைகள் வழங்க வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவ்வப்போதைய ஆட்சியாளர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் நியாயம் என்பது அதற்கு கட்டுப்பட்டதல்ல. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்று பேசுவதுதான் நியாயமாக இருக்கிறது. கோடு இதழினுடைய தலையங்கமாக ஐயா அவர்கள் எண்ணம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு இதழிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நாடகத்தை எழுதியிருக்கிறார், கட்டுரையை எழுதியிருக்கிறார், சில இடங்களில் துணுக்குகளையும் எழுதியிருக்கிறார், கேள்வி பதிலை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த இதழினுடைய ஐடியா என்ன, அந்த இதழுடைய தாட் என்ன என்பதையெல்லாம் எண்ணம் என்ற தலைப்பில், தலையங்கம் என்று குறிப்பிடாமல் எண்ணம் என்ற தலைப்பில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார்கள். தன்னுடைய முதல் இதழில் ஐயா அவர்கள் ஆரம்பிக்கும் போதே நமது பத்திரிகைகள், சினிமா, தொலைக்காட்சி, அரசியல், போலீஸ், நீதித்துறை, நிர்வாகம், சட்டசபை, பாராளுமன்றம், கல்வி முறை எல்லாமே நம்மை எங்கே இட்டு செல்கின்றன என்ற பிரஞை ஏற்கனவே கோடான கோடி மக்களுக்கு அற்று போய்விட்டன. அவர் எழுதிய 98 காலகட்டத்தில் குறிப்பிட்ட சிக்கல்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நீதித்துறை, பத்திரிகை துறை, நிர்வாகத்துறை பற்றி 11 பக்கத்தில் தன்னுடைய தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். மிக நீண்ட காலையிலிருந்து 5 ஆளுமைகள் இந்த அரங்கத்தில் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சுட்டிக்காட்டிய படைப்புகளை எல்லாம், ஒட்டுமொத்த ஜெயந்தனை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த 11 பக்க கட்டுரையை, அந்த தலையங்கத்தை நாம் படுத்தேமையானால் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதில் அரசியலினுடைய தன்மை, நீதித்துறை, காவல்துறை, இப்படி ஒவ்வொன்றும் எவ்வாறு மக்களை பிளவுபடுத்துகிறது, மக்களை எவ்வாறு அடிமைப்படுத்துகிறது என்பதையெல்லாம் அதில் வரிசையாக சுட்டி காண்பிக்கிறார்கள். அதில் ஒரு கதையை ஐயா அவர்கள் சொல்கிறார். ஆரம்பத்தில் இந்த அரசியலை பற்றி குறிப்பிடும்போது, ஒரு முனிவர் தன்னுடைய மகனிடம் சொல்வதாக ஒரு சின்ன கதையை சுட்டி காண்பிக்கிறார்கள். மகனே, நான் ஒரு வரம் பெற்றுள்ளேன். நான் மறுபிறவியில் பன்றியாக பிறக்க வரம் பெற்றிருக்கிறேன். அது எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நீ என்னை சுட்டு கொன்றுவிடு. அந்த கோலத்தில் நான் வாழ விரும்பவில்லை என்று தன்னுடைய மகனிடம் அந்த வரம் பெற்ற முனிவர் சொல்வதாகவும், சில நாட்களில் அந்த முனிவர் பன்றியாக மறுபிறவி எடுத்து தன்னுடைய மனைவி மக்களோடு சாக்கடைகளில் புரண்டு கொண்டிருக்கும் போது மகன் தேடி போய் துப்பாக்கியால் குறிபார்த்து சுட முயலும்போது அந்த பன்றி சொன்னதாம், மகனே நில், அன்று நான் சொல்லியது சொன்னதாகவே இருக்கட்டும். அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை எனக்கு சுகமாக இருக்கிறது. இங்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அங்கு இருந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் எனக்கு பேரானந்தமாக இருக்கிறது. நான் இதே சாக்கடையில் புரண்டு இதையே தின்று நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன். என்னை நீ சுட்டு கொள்ள வேண்டாம் என்று சொன்னதாக நம்முடைய அரசியலினுடைய தன்மையை ஐயா அவர்கள் 98 சுட்டி காண்பிக்கிறார்கள். இப்படி சொன்னவர் அதில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அதில் பட்டியலிட்டு, கடைசியில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செயல்படுத்தக்கூடிய அவர்கள் தங்களுடைய
ஏவலாளியாக பயன்படுத்துகின்ற காவல்துறையை பற்றி கடுமையாக சாடுகின்றார். ஒவ்வொரு கடைநிலை காவலர் உள்பட உயர் பொறுப்பில் இருக்கிற காவலர்கள் வரை, காவல்துறை அதிகாரிகள் வரை தனக்கு கீழான மக்களை அடிமைகளாகவும், தான் இந்த நாட்டின் மன்னரை போல தனக்கு எல்லா அதிகாரமும் இருப்பதை போலவும் கருதி கொள்ளுகிறார்கள். அவர் 98 சொல்றாரு. ஆனால் அதுக்கு பிறகும் எத்தனையோ சம்பவங்கள் நான் பார்த்திருக்கிறோம். ஒரு செல்போன் கடையில் ஓசியில் செல்போன் தரமாட்டேன் என்று சொன்ன ஜெயராஜையும் ஃபெனிக்ஸையும் அடித்து கொன்ற காவல்துறை இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பெண்மணி கேட்ட உதவியை செய்யவில்லை என்பதற்காக மடப்புறத்தில் ஒருத்தரை அடித்தே கொன்ற காவல்துறையும் இன்றைக்கு இருக்கிறது. இதில் எந்த மாற்றமுமே வரவில்லை. ஐயா அவர்களுடைய தலையங்கம் இன்றைக்கும் உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நீதித்துறையை பற்றி குறிப்பிடுகின்றார். அதுவும் இன்றைக்கு 100% பொருந்தக்கூடிய சம்பவங்களாக நடைபெறுவதை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதித்துறை எவ்வாறு பாரபட்சமான அணுகுமுறையை கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கியிருந்தாலும் கூட அது செயலாக்கம் பெறுவதில்லை. எல்லோரும் நினைத்த நேரத்தில் நீதியை பெற்றுவிடுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அதனால்தான் தன்னுடைய இதழியல் கோட்பாட்டில் நியாயம் எதுவே அதுவே எமது நிலைப்பாடு என்று அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். இப்படி ஜெயந்தன் அவர்கள் ஏதோ ஒரு உள்ளூர் பிரச்சனைகளை மட்டும் பேசுகிறாரா என்றால், அடுத்த இதழை புரட்டும் போது பாகிஸ்தானினுடைய அணு விஞ்ஞானி இப்திகார் சௌத்ரியை பற்றி பேசுகிறார். அந்த அணு விஞ்ஞானி 96 காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு அணு சோதனை நடைபெற்றது. அப்போது அந்த சோதனையின் போது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய அணு ஆயுத மையங்களை, அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களை தகர்த்து விடுவது என்று திட்டம் தீட்டும் பொழுது இது பேரழிவை தரும் என்று இப்திகார் சௌத்ரியும் அவருடைய நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்படி நாட்டை விட்டு வெளியேறினால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட இந்த உலகத்தில் பேரழிவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக, உயர்ந்த எண்ணத்திற்காக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்ற செய்தியை பார்த்தவுடன் நம்முடைய ஐயா ஜெயந்தன் அவர்கள் தன்னுடைய 2வது இதழில் ஒரு தலையங்கத்தை எழுதுகிறார்கள். எண்ணம் என்ற தலைப்பில் தலையங்கத்தை எழுதுகிறார்கள். அந்த தலையங்கத்தில் ஐயா அவர்கள் முதல் தலையங்கத்தில் கவிதைக்கு மாறான கருத்தை சொல்றார். அந்த ஆசிரியர் குழுவே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை வாசகர்கள் எப்படி புரிந்து கொள்வான்? புரிந்து கொள்ளுகின்ற தரத்தில் இருந்தால் அந்த கவிதை கோடு இதழ் பிரசுரிக்கும் என்று குறிப்பிட்டுவிட்டு அவர் ஒரு வாசகத்தை, கவிதை போன்ற ஒரு வாசகத்தை அதில் பொறித்திருக்கிறார். அது பொன்னால் அது என்னால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், சர்வதேச விஞ்ஞானிகள் சங்கத்தில் ஒரு நாள் அவர்கள் இனி அணு ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், தயாரித்தவைகளை வெடிக்க மாட்டோம் என்று கையுதறி எழுந்து கைகுலுக்கி கொண்டார்கள் என்று அவர் தன்னுடைய அவாவை வெளிப்படுத்துகிறார்கள். சர்வதேச நாடுகளை சார்ந்த எல்லா அணு விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து இனி நாங்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், அதை பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு தீர்மானகரமான முடிவிற்கு அவர்களுக்குள்ளாக கைகுலுக்கிக் கொள்வதாக ஆட்சியாளர்கள் நினைத்தாலும் கூட அணு விஞ்ஞானிகள் நீங்கள் வேறு மாதிரியாக முடிவெடுத்தால் இது ஒரு அணு ஆயுதமற்ற ஒரு உலகம் படைக்க முடியும் 98 எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு எவ்வளவோ யுத்தங்கள் நடைபெற்றது, இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி அணு ஆயுத அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு அதுல இந்த கோடு இதழுக்கு சர்வதேச விஞ்ஞானிகளை வலியுறுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை. அவர் சிலதை குறிப்பிடுகிறார். தினமணி, இந்தியா டுடே, மாலன் இருக்கக்கூடிய குமுதம், இப்படிலாம் சொல்லிட்டு இவங்க அந்த 98 காலகட்டங்களில் எண்ணம் வைத்தால் இந்த செய்தியை பரவலாக்கம் செய்ய முடியும் என்று தன்னுடைய அவாவை அடுத்த தளத்திற்கு கடத்துகிறார். இப்படியான செய்திகளை
இந்த மண்ணில் நின்று கொண்டு தன்னுடைய உலகளாவிய பார்வையை, இந்த மனித குலத்தினுடைய மீதான அக்கறையை இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் கடத்தி ஒரு நிரந்தரமான அமைதிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய இதழியல் பணியின் வாயிலாக விரும்புகிறார். அதை போலவே தன்னுடைய 4வது இதழில் ஒரு கட்டுரையை, 3வது இதழில் அவருடைய நண்பர் பேராசிரியர் திருச்சி கேசவனை பற்றி குறிப்பிடுகிறார். அவருடைய எழுத்து பணிகள், அவர் ஆற்றிய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து அரசுக்கு எதிராக நின்று அந்த ஊழியர்களுடைய உரிமைகளுக்காக இவரெல்லாம் போராடினார் என்பதை ஒரு பதிவாக குறிப்பிட்டிருக்கிறார். 4வது இதழில் அவருடைய காலையில் பேசிய ஐயா கவிதா பாரதி அவர்கள் ஞானக்கிருக்கன் கதைகள்லாம் பல கதைகள் அவருடைய கனவு உலகத்தில் எழுதப்பட்டதாக, அவர் ஒரு கனவு காண்பதைப் போல எழுதப்பட்டதாக சுட்டி காண்பித்தார்கள். இந்த 4வது இதழில் எழுதப்பட்ட தலையங்கம் கூட அப்படித்தான். ஒரு பகல் நேரத்தில் அவர் கனவு காண்பதைப் போல, அது ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சியை பிறகு ஜெயபிரகாசம் அவர்கள் செஞ்சதாகவும் அது கைகூடலனும் அதிலே பிறகு வேறு ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். ஒரு மாநாடு நடைபெறுவதைப் போலவும் அதில் ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் கூடியிருப்பதைப் போலவும், ஒருபுறம் ஆணைமுத்து ஐயாவும் வாலாஜா வல்லவனும் அந்த மேடையில் அமர்ந்திருப்பதைப் போலவும், மறுபுறம் கவிஞர் இன்குலாப்பும் அறிவுமதியும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பேசுவதைப் போலவும், ஒருபுறம் வீரபாண்டியன், தியாகு, வைகரைவாணன், முனைவர் இளவரசுனா, அருணாசலம், சிலம்பரி செல்லப்பனலாம் கூடி பேசுவதைப் போலவும், இன்னொரு புறம் அரசும் மங்கை அவர்களும் மாணவர்களுடன் பேசுவதைப் போலவும், இன்னொரு புறம் மார்க்ஸ், வேலுச்சாமி, ராஜன் குறை இவர்களெல்லாம் பேசுவதைப் போலவும், இன்னொரு இடத்தில் கோவை ஞானி, பரீக்ஷா ஞானி, இயக்குனர் அருள்மொழி, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதைப் போலவும், கவிதாசரன் தனியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து யோசிப்பதைப் போலவும், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளையும், தமிழ்நாட்டில் நலனில் உள்ள அத்தனை ஆளுமைகளையும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்ற, பேசுகின்ற, விவாதிக்கின்ற ஒரு அரங்கத்தில், மாநாட்டு அரங்கத்தில், அந்த அரங்கத்தினுடைய அந்த மாநாட்டினுடைய மேடையில் ஆனூர் ஜெகதீசன், விடுதலை ராஜேந்திரன், பேராசிரியை சரஸ்வதி போன்றவர்கள், பழமலா, SV ராஜதுரை இவர்களெல்லாம் கூடி நின்று விவாதித்து தமிழ்நாட்டு அரசியல் போக்கை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நாம் ஒரு எழுத்தாளர்கள் கூட்டணியை உருவாக்க வேண்டும். அவர் எழுதிய காலகட்டங்கள் 99. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் நிகழக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இதற்கான தேவையை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எழுத்தாளர்கள், ஆளுமைகள், சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த மனித குலத்தின் மீது திணிக்கப்படுகின்ற தேவையற்ற அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆட்சியாளர்களை அல்லது ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி இருப்பதாக கருதக்கூடிய நபர்களை நிர்பந்திக்கின்ற, முடிவெடுக்க வைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக ஒரு எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் அடங்கிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த கனவு திட்டத்தில் வலியுறுத்துகிறார். இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே வருகின்றார். இப்படியான இந்த நாட்டிற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளையும், குறிப்பாக காஷ்மீர் செய்திகளையும் தன்னுடைய தலையங்கத்தில் ஐயா அவர்கள் அலசுகின்றார்கள். 8 இதழ்கள், 8 இதழ்களில் 7 எண்ணம் என்ற தலைப்பில் 7 தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். 7 தலையங்கத்திலும் பேசப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கின்றது. ஐயா அவர்களுடைய படைப்புகளை வாசிக்கின்றவர்கள், காலையில் பேசியவர்கள் எல்லாம் அவர்களுடைய தார்மீக கோபத்தை பற்றி, அவர்களுடைய அறச்சீற்றத்தை பற்றி பேசினார்கள். அவருடைய இதழியல் கோட்பாடும் கூட அவர் உருவாக்கி வைத்த எதையெல்லாம் பேச வேண்டும், நடத்துவது ஒரு சிற்றிதழாக இருந்தாலும் கூட இந்த புவியில் நடக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொண்டு புவிசார் அரசியலை உள்ளடக்கிய
ஒரு தெளிவான சிந்தனையை தன்னுடைய வாசகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என விரும்பினார். அப்படி எதையாவது செய்திருக்கிறாரா என்று திரும்பி பார்த்தோமேயானால் நண்பர்களே, வெறும் 21 இதழ்கள் மட்டும் வந்த வானம்பாடி கிட்டத்தட்ட 220 கவிஞர்களுக்கு மேல் உருவாக்கியதாக சொல்லுவார்கள். அந்த வானம்பாடி கவிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளுமைகள் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய இலக்கிய போக்கையும் அரசியல் போக்கையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஜெயந்தன் யாரையாவது உருவாக்கி இருக்கிறார்களா என்றால், காலையில் பேசிய நம்முடைய அருமையான பாஸ்கர் சக்தி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். தன்னுடைய மெட்டி ஒளியில் நாடக தொடரில் ஐயா அவர்களுடைய பயன்படுத்திய அந்த பெண்கள் கேரக்டரை நான் பயன்படுத்தினேன் என்றார்கள். ஐயா அவர்கள் நடத்திய சிந்தனை கூடல் என்பது எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பல்கலைக்கழகம். அதில் பயின்ற நாங்கள் இன்றைக்கு மணப்பாறையில் இருந்து கட்டுரையாளர்களாக, சிறுகதை எழுத்தாளர்களாக, நாவல் எழுதக்கூடிய தன்மை பெற்றவர்களாக ஒரு 30 நபர்களுக்கு மேல் புறப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆதிக்கமிக்க சக்தியாக இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை. ஐயா அவர்கள் கோபக்காரர்கள் என்று குறிப்பிட்டது அது 100% பொருந்தும். 1938 காலகட்டங்களில் இந்தியை கடுமையாக எதிர்த்தவர்கள் மணப்பாறை மண்ணை சார்ந்தவர்கள். காவல் நிலையத்தை கைப்பற்றினார்கள் என்று தினமணின் தலைப்பு செய்தியை வெளியிட்ட காலம் உண்டு. அவ்வளவு வீரியமிக்க போர்க்குணமிக்க நபர்களை உள்ளடக்கிய பகுதி அந்த பகுதி. அந்த பகுதியில் இருந்து தோன்றியவர்தான் மணவீரே திருமலைசாமி என்ற மிக பெரும் சீர்திருத்தவாதி. அவர்தான் நகரதூதன் என்ற பத்திரிகையை திருச்சி உறையூரிலிருந்தும் சென்னையிலிருந்தும் 1930 காலகட்டங்களிலிருந்து 40 வரை நடத்தியிருக்கிறார். த சிட்டி ஹெரால்டு என்ற தலைப்பில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் செய்தித்தாள்களில் உள்ள உள்ளடக்கத்தை, அதன் தலைப்பை கடைகளின் முன்பாக வால் போஸ்டராக தொங்கவிடுகின்ற முதல் நடைமுறையை இங்கிலாந்து செய்தித்தாள்களிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியவர் மணவீரே திருமலைசாமி அவர்கள். அதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய கோபத்தால், எங்களுடைய அறச்சீற்றத்தால் நாங்கள் இழந்தவைகள் ஏராளம். ஐயா ஜெயந்தன் அவர்கள் கொஞ்சம் நீக்குப்போக்காக நடந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய எல்லா விருதுகளையும் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவர் கடைசி வரை பெரும் கோபக்காரனராகவே இருந்தார். அவருடைய புதல்வர் ஐயா அண்ணன் சீராளன் அவர்களும் கூட அந்த கோபத்தை குறைத்திருந்தாரேயானால் அவரும் இன்னும் பல படிகளை ஏறியிருக்க முடியும். அது மணப்பாறை மண்ணுக்கே உரிய கோபமாக இருப்பதால் அது அவருக்கும் தொட்டி கொண்டு விட்டது. இது சாதாரண செய்தி அல்ல. மணப்பாறை மக்களுக்கென்று ஒரு கல்லூரியை பெறுவதற்கு 100 ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம். இந்தி எதிர்ப்பு முன்னணியில் நின்ற மண், தமிழ் உணர்வில் முன்னணியில் நின்ற மண். ஆனாலும் கூட 60களில் மணப்பாறைக்கு கிடைக்க வேண்டிய கல்லூரியை எங்கோ காவிரி கரை ஓரத்தில் கொண்டு முசிறியில் நிறுவினார்கள். அதற்கு சொல்லப்பட்ட காரணம், மணப்பாறை உணர்வுபூர்வமான பூமி, அங்கு மாணவர்கள் ஒன்று சேர்வது என்பது அரசுக்கு தலைவலியாக இருக்கும் என்று அப்படியான குறிப்புகளை தொடர்ச்சியாக எழுதி அந்த மண்ணிற்கு, அந்த மக்களிற்கு ஒரு கல்லூரி கூட கிடைக்க விடாத அளவிற்கு அவர்களுடைய அறச்சீற்றம் தடுத்தது. இதை நாங்கள் ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்ல முடியும். இன்றைக்கு வரை கூட அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற முடியாமல் அந்த ஒரு நல்ல இடத்திற்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அதை கூட்டணிக்கு தள்ளிவிடுகின்ற கொடும் செயல் இன்றைக்கு வரையில் மணப்பாறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மணப்பாறை மக்கள் மேல் வருவதை அதிகார வர்க்கம் விரும்புவதே இல்லை. இன்றைக்கு வரையும் அந்த மண்ணிலிருந்து பல இதழ்கள் தோன்றியிருக்கிறது. ஐயா அவர்கள் நடத்திய கோடு இதழோடு அதற்கு முன்பாக நகரதூதனை சொல்ல முடியும் என்றால் கூட அதற்கு பின்பாகவும் நாங்கள் அந்த முயற்சியை எடுத்தோம்.
ஆனாலும் கூட இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், சிக்கல்கள் 1956 மணவை தமிழ் மன்றம் என்ற அமைப்பை மணவை முஸ்தபா அவர்களோடு ஐயா ஜெயந்தன் அவர்களும் நிறுவி ஒரு மிக பெரும் புரட்சியை உண்டாக்கினார்கள். அதிலிருந்து வந்தவர் தான் மணவை முஸ்தபா அவர்கள். அறிவியல் தமிழின் தந்தை என்று உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அந்த தமிழ் மன்றத்திலிருந்து மன்றமடல் என்று ஒன்றை நடத்தினோம். அதற்கு பிறகு நண்பர் தமிழ் மாணிக்கம் அவர்கள் போர் முரசம் என்ற ஒரு இதழை நடத்தினார்கள். அதற்கு பிறகு குறிஞ்சி இதழ் என்ற ஒரு இதழை நடத்தினோம். அதற்கு பிறகு மாணவர் புரட்சி என்று ஒரு இதழை நடத்தினோம். எனவே இதழியல் கோட்பாடு என்பது மணவை மண்ணோடு பிறந்தது. ஜெயந்தன் அழுத்தமாக தன்னுடைய கோட்பாடுகளை நிறுவி இருக்கிறார்கள். அதை நாங்கள் நெஞ்சில் ஏந்தி பயணிக்கிறோம். நான் அந்த மாவட்ட அரசு அலுவலர்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் அவர்களுடைய பெருமையாக ஒன்றை சொல்லுவேன். எங்கள் பகுதியில் குற்றங்கள் குறைவாக இருக்கிறது, மக்கள் ஒரு முற்போக்காளர்களாக வாழ்கிறார்கள் என்றால் இந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய வாசிப்பு திறனும் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் தான் காரணம். இப்படியான பெருமைகளை வளர்த்தெடுத்ததில் ஐயா ஜெயந்தன், மணவி முஸ்தபா போன்றவர்களெல்லாம் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அந்த அதிகாரிகளிடம் பெருமையாக சொல்லிக் கொள்வோம். இப்படி கோடு இதழினுடைய அந்த இதழியல் கோட்பாடுகளை ஜெயந்தன் அவர்கள் உருவாக்கிய அந்த கோட்பாடுகள் அந்த இதழ்களில் யாரெல்லாம் பங்களித்தார்கள் என்பதை வைத்து அதனுடைய தரத்தை நாம் முடிவு செய்ய முடியும். கோடை இதழில் ஆசிரியர் மட்டும் ஒரு தகுதி வாய்ந்த நபராக இருந்தால் போதாது, அதில் பங்களிப்பவர்களும் தகுதி வாய்ந்த நபராக இருக்க வேண்டும் என்பதில் ஐயா அவர்கள் தீர்க்கமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கவிஞர் இன்குலாப், ப. ஜெயப்பிரகாசம், கவிஞர் புவியரசு, பேராசிரியர் சிவத்தம்பி, சுப்ரபாரதி மணியன், பழமலாய், ஆ. ராமசாமி, முனைவர் க. பஞ்சாங்கம், வெங்கட் சாமிநாதன், வேமு புதிய விற்பன், விக்ரமாதித்தன், கவிஞர் தணிகை செல்வன், கந்தர்வன், நாடக பேராசிரியர் சே. ராமானுஜன், அமிர்தம் சூர்யா, தமிழ் மணவாளன், உண்டி வீரன், பாட்டாளி, கனல் மைந்தன், சுபா நாயகம், இப்படி எண்ணற்ற படைப்பாளிகள் அந்த 8 இதழ்களிலும் தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஒரு தரமான வழிகாட்டுதல்களை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறார். இந்த இதழ் நடத்த முடியாமல் போன போது சிந்தனை கூடல் என்ற அமைப்பை நிறுவி தன்னுடைய பணியை தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய மகன் எவ்வளவோ ஆசையோடு சென்னைக்கு அழைத்தும் கூட அது தனக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல, தான் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று எங்களோடு இருந்தார். எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அவரிடமிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் பயணிப்போம். கோடு என்றென்றும் இந்த தமிழ் சமூகத்தை வழிகாட்டும். அந்த கோடு பற்றிய முழு பார்வையையும் ஒரு அடுத்த ஆண்டிற்குள் ஒரு நூலாக ஆக்குவதற்கான விருப்பத்தினையும் அண்ணன் சீராளன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். அதற்கான பணிகளையும் தொடங்குவோம் என்ற உத்தரவாதத்தையும் இந்த அரங்கில் வழங்கி இப்படியான ஒரு நல் வாய்ப்பை கொடுத்த எந்த ஒரு படைப்பாளியும் தான் சார்ந்து மட்டுமல்லாமல், தன் ஊரை சார்ந்து மட்டுமல்லாமல், அந்த மண்ணில் நின்று கொண்டு ஒரு உலகளாவிய பார்வையோடு சிந்திப்பதன் வாயிலாக இந்த மானுடத்தை வெல்ல முடியும் என்ற அழுத்தமான கருத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.